செவ்வாய் திசை நல்லது செய்யுமான் என பார்க்கின்ற பொழுது நவகிரகங்களில் செவ்வாய் ஒரு சிறப்பான கிரகமாகும். பூமிக்காரகன், சகோதரக்காரகன் என வர்ணிக்கக்கூடிய செவ்வாய் ஒருவர் ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு பாவகிரகம் என்ற காரணத்தினால் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. உபஜயஸ்தானம் சொல்லக்கூடியது 3, 6, 10, 11 ஆகிய ஸ்தானங்கள் இருப்பது ஒரு நல்ல வளர்ச்சியை தரும். செவ்வாய் தனது நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகமான உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் சூரியன், குரு, சந்திரன் போன்ற கிரக தொடர்போடு இருக்கிறது, கிரக சேர்க்கை பெற்றிருப்பது, ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல சிறப்பு. செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ, செவ்வாய் ஒரு நல்ல நிலையில் இருந்தாலோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூமி மனை மூலமாக சிறப்புகள், பூமி வாங்கக்கூடிய அமைப்புகள், நல்ல ஒரு வளமான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு இல்லற வாழ்க்கை ரீதியாக நல்ல மகிழ்ச்சி, நல்ல சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் பொதுவாக சனி ராகு சேர்க்கை பெறுவது அவ்வளவு சிறப்பல்ல. சனி ராகு தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் தேவையற்ற நெருக்கடிகள், தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள், முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். பொதுவாக செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சனி ராகு போன்ற பாவகிரக சேர்க்கை பெற்றிருந்து கேது போன்ற கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் இருப்பது அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது. செவ்வாய் உங்களுக்கு கேந்திர திரிகோணத்திலிருந்து ஒரு நல்ல நட்சத்திரத்தோடு இருந்து நட்பு நட்சத்திரம் இருந்தால் நல்ல பலனை தரும். அதுவே பகை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது நட்சத்திரத்தில் இருக்கிறது, சனி ராகு கேது சேர்க்கப்பட்டிருந்தால் வண்டி வாகனங்களில் போகின்ற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பதவி யோகம், அந்தஸ்து யோகங்கள், பூமி மனை மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்கள்லாம் செவ்வாய் திசையில் அடையக்கூடிய அமைப்புகள், கௌரவ பதவியில் வைக்கக்கூடிய அமைப்புகள், சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையெல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் செவ்வாய் திசை ஏற்படுத்தும். செவ்வாய் உங்களுக்கு ஒரு கெடுதியான கிரக தொடர்போடு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் விபத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்புகளும், அடுத்து பார்த்தீங்கன்றால் தேவையற்ற வாக்குவாதத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகளும், தேவையற்ற வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாக்கும். பொதுவாக செவ்வாய் முன்கோபத்துக்கு காரகன். ஒருத்தருக்கு செவ்வாய் திசை நடக்கின்ற பொழுது முன்கோபம் ரொம்ப அதிகமாக வர்றது, டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்புகள், தன்னுடைய பிடிவாதத்தால் அடைய வேண்டிய இலக்கை அடைவதில் தேவையற்ற இடையூறுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் கூட உண்டாகும். பொதுவாக பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையிலிருந்து திசை நடந்தால் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். அதுவே செவ்வாய் பெண்கள் ஜாதகத்தில் ஒரு பலகீனமான நிலையிலிருந்து திசை பற்றி நடந்தால் உடல் ரீதியாக பாதிப்புகள், அறுவை சிகிச்சைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு